பராசக்தி மக்கள் சக்தி அறுசுவை சக்தி. ஓம் சக்தி பராசக்தி மக்கள் சக்தி அறுசுவை சக்தி. மக்கள் சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, வணக்கம். இன்று மகளிர் தினம். மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், பக்கத்தில் எப்போவும் மாதம் ஹியூமர் கிளப்பு நடக்குங்க, லாஃபர் கிளப்புன்னு. அங்கே போய் ஜோக் சொல்லணும். எல்லோரும் ஜோக் சொல்லும்போது செலக்ட் பண்ணி நம்ம ஜோக்குக்கு பரிசு தருவாங்க. நான் இன்றைக்கி போனேன், திடீர்னு வந்து விசாலாட்சி நேம் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அச்சுச்சோன்னு பயந்துன்னு இருந்தேன் இவர்கிட்ட. என்னப்பா நான் போய் ஜோக் சொல்கிறேன், சரி 5 6வது பேராக எழுதிக்கங்க அப்படின்னு. சரி அப்படின்னா வந்தவங்கெல்லாம் ஜோக் சொன்னாங்க. நம்ம எப்படிடா சொல்ல போகிறோன்ட்டு போனேன். போய் நின்று நான் சொன்னேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் கணவரை லவ் பண்ணிகிட்ருக்கிறப்ப, நாங்கள் 2 பேரும் காதலிச்சுன்னு இருந்தப்ப பஸ்ஸில் போனோம். இதுக்கு முன்னாடி சிரிப்பானந்தா இருக்கும்போது, சீஃப் கெஸ்ட்டாக இருக்கும்போது நான் ஜோக் அடித்தேன். அப்போ வந்து ஏ ஜோக்கும் பி ஜோக்கும் சொல்ல போகிறேன்னு உடனே எல்லார் மூஞ்சியும் ஒரு மாதிரி, சிரிப்பானந்தா மூஞ்சி கூட ஒரு மாதிரி ஆகிடுத்து. உடனே நான் வந்து கவலைப்படாதீங்க, நான் அவ்வளோ மோசமானவள் அல்ல, நான் எங்கள் அக்காவின் அம்மாவின் ஜோக்கும் பெரியம்மாவின் ஜோக்கும் சொல்ல போகிறேன். அதான் ஏ ஜோக் பி ஜோக்குன்னு. இது என் ஜோக்கை விட அவர்களுடைய ஜோக்கை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பையும் எனக்கு சிரிப்பானந்தா வந்து, ஐயோ இது வந்து வீண் ஜோக்காகிடுது, விசாலாட்சியின் ஜோக்காகிடுதுன்னு சொல்லி ஒரு புக்கே போடலாம் போல இருக்கேன்னு என்னை அவர் பேச்சில் பாராட்டி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தார். இப்போ போன வாட்டி நான் ஏ ஜோக்கு பி ஜோக் சொன்னேன், இந்த வாட்டி நான் பிசி ஜோக் சொல்ல போகிறேன்னு அடுத்த கெஸ்ட் வரும்போது சொன்னேன். பிசி ஜோக்குனா ஏதாவது நான் கேஸ்ட்டு ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு ஜாதியெலாம் கிடையாது, கேஸ்டெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. நான் பிசி ஜோக் என்றால் பஸ் கண்டக்டர் ஜோக் சொல்ல போகிறேன்னு எல்லாரும் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வேணுன்ட்டேனாவது சிரிக்கணும். அப்போ வந்து நான் ஜோக்க ஆரம்பித்தேன். நானும் என் கணவரும் ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி ஒரு கற்பனை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தப்ப, லவ் பண்ணும்போது பஸ்ஸில் ஏறி உட்காந்து நாங்கள் வந்து அங்கே சுற்றுவோம். அப்போ வந்து என் கணவர் என் கிட்ட என் தொட்டையில் இடிக்கிற மாதிரி உட்காந்துருந்தார். தள்ளுங்க அப்படின்ட்டு இருந்தேன்னா உடனே அவர் வந்து கிட்டக்க உட்காண்டார். இரு இதனால ஒரு லாபம் உண்டு அப்படின்னார். பார்த்தா அங்கேருந்து பஸ் கண்டக்டர் வந்தார். பிசி பஸ் கண்டக்டர் வந்தார். டிக்கெட் கொடுங்க அப்படின்னப்ப என் கணவர் வந்து ஒரு டிக்கெட் அப்படின்னார். என்ன ஒரு டிக்கெட்டா, 2 பேர் இருக்கீங்க, ஒரு டிக்கெட்டு கேட்குறீங்க அப்படின்னு அவர் சத்தம் போட்டப்போ நான் அவரை அப்படி பார்த்தேன். என்னங்க 2 பேர் இருக்கோம், இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு உயிருக்குள்ளே ஒரு உயிர், ஒரே உயிர் நாங்கள், அதனால எங்களுக்கு ஒரு டிக்கெட்டு தானே. கண்டக்டர் இது என்னது ஜோக் அடிச்சுட்டு, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, அப்போ எத்தனை உயிருன்னு தெரியும், இந்தாங்க ஒன்றும் அப்படின்னு கோபத்தை 2ஆக கிழிச்சு கொடுக்குறாருங்க அந்த டிக்கெட்டை அப்படின்னு. அடுத்த ஜோக்கு, இதே கல்யாணம் ஆகி வந்தோம். கல்யாணம் ஆகி நாங்கள் அதே பஸ்ஸில் வரும்போது அதே கண்டக்டர், என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு நான் முன்னாடி உட்காந்துட்டேன். அவர் பாட்டுக்கு பின்னாடி போயிட்டார். நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். டிக்கெட் கொடுங்கன்னு. எப்பா பின்னாடி கண்ணாடி போட்டுருக்கிறவர் டிக்கெட்டு எடுப்பார்ப்பா அப்படின்னு. அங்கே போனோம். பின்னாடி பார்த்துட்டு கண்டக்டர் போனாரா, போயிட்டு ஏம்மா எங்கம்மா பின்னாடி கண்ணாடி போட்டுட்ருக்காங்க, எல்லோரும் முன்னாடி தானேம்மா கண்ணாடி போட்டுட்ருக்காங்கன்னு. உடனே என் கணவரை பார்த்து, சார் நீங்கள் அப்போ அந்த லவ் ஜோடியாக வந்தவங்க தானே, அப்போ டிக்கெட் வாங்காமல் தபாய்க்க பார்த்தீங்க, இப்போ என்ன பின்னாடி வந்து உட்காந்துருக்கீங்கன்னு. ஒன்று ஐயப்பாப்பா இப்போல்லாம் எனக்கு ஒய்ஃபு வந்து சாட்டர்டே சண்டே ஆகிட்டாப்பா, அப்போ ஒரே உயிராக இருந்தா இப்போ சாட்டர்டே சண்டே ஆகிட்டா இருப்பான்னொன்னே சந்தோஷம். அந்த பஸ் கண்டக்டருக்கு சிரிச்சிட்டே போகிறாரு. இப்படி 2 ஜோக்கு சொன்னேங்க. மற்றவங்களாம் ஆளுக்கு 3 ஜோக் சொன்னாங்க, ஒரு ஜோக் சொன்னாங்க, எல்லோரும் ஜோக் சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு ஆண் அவரை கூப்பிட்டாங்க, அவரும் ஜோக் போய் சொன்னார். 4-5 ஜோக் சொன்னார் அவர். எனக்கு சரி நம்ம ஏதோ நான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து உட்காண்டேன். என் ஜோக்குக்கு நல்லா கைத்தட்டி சிரித்தாங்க எல்லோரும். அங்கே கம்பல்சரியாக சிரிக்கணுமேங்கிறதுக்காக சிரித்தாங்கன்னு நினச்சிட்டேன் நான். ஆனால் பரிசு கூப்பிடும்போது 3rd ப்ரைஸ் காயத்ரி அப்படின்னாங்க, 2nd ப்ரைஸ் வரலக்ஷ்மி அப்படின்னாங்க. சரி நமக்கு ப்ரைஸ் இல்லை, நம்ம மூஞ்சி அப்படி வச்சுட்டு ஆறுதல் பரிசாவது தருவாங்களான்னு பார்த்தா
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விசாலாட்சி அப்படின்னோடனே யா அப்படின்னு அதில் அப்போனா நான் நல்லா சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் நான் தான் வாங்குவேன்னு. இருந்தாலும் நான் அதை சொல்லிட்டா ரொம்ப பெருந்தன்மை பிடிக்கிறத மாதிரி இல்லை. என் கணவர்கிட்ட பார்த்தீங்களா வாங்கிட்டேன் பாருங்கள். நல்ல பரிசு கொடுத்திருக்கிறார்கள். இதில் சட்னி போட்டு சாப்பிடலாம், சாம்பார் போட்டு வைத்து கொள்ளலாம், காய் பண்ணினா இதில் வைத்து கொள்ளலாம். இதோட யூஸ் எல்லாம் சொன்னேன். இது மாதிரி நகைச்சுவையாக உங்களுக்கு நகைச்சுவை, யோசிக்கும் தன்மை, அன்றாட செய்திகள் எல்லாம் வந்து யாரை நாம் நல்ல தலைவனாக தேர்ந்தெடுப்பது, இதுக்கெல்லாம் இந்த மக்கள் சக்தி சேனலில் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வாட்டி நான் சொன்னதில் மொதல் ஜோக்கு என்னோடய ஜோக்கு, ரெண்டாவது ஜோக்கு பி ஜோக்கு, அதாவது எங்கள் பெரியம்மாவின் ஜோக்கு, பின்னாடி கண்ணாடி போட்டுட்ட வாங்குங்கன்னது. தேங்க்யூ பெரியம்மா, பாய், சாய். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க, மக்கள் சக்தி என்பது ஓம் சக்தி பராசக்தி. மக்கள் சக்தி அறிவு, அன்பு, அலசல், அரசியல், அரசியல் அலசல், ஆன்மீகம், இன்பம், நகைச்சுவை உணர்வு, நட்புணர்வு என்று அறுசுவை சக்தியுடன் மக்கள் சக்தி சேனலில் உங்களுக்கு அனைத்தும் வழங்கப்படும் என்பதனால் ஓம் சக்தி பராசக்தி, மக்கள் சக்தி, அறுசுவை சக்தி என்பார்கள். எங்க சொல்லுங்க, ஓம் சக்தி பராசக்தி, மக்கள் சக்தி, அறுசுவை சக்தி. எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஓம் சக்தி பராசக்தி, மக்கள் சக்தி, அறுசுவை சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, மக்கள் சக்தி, அறுசுவை சக்தி. அறுசுவை சக்தி, மக்கள் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மக்கள் சக்திக்கு ஜெய்.